Hey guys, நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாடோட ஒரு ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இந்த நாடத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஹோம் சீரிஸ்க்கான ஸ்குவாடை இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஏர்லியாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அக்டோபர் 2 தான் வந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறது. பட் இப்போவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலியில் ரீசெண்டாக ஜாயின் பண்ண பிராண்டன் கிங் பார்த்தா இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாடில் இடம் பெற்றிருக்கார். அண்ட் இப்போ சிபி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ ஆன்டிகுவா அண்ட் பார்படா ஃபால்கன்ஸ்க்கு எதிரான ஒரு கேம்ல வந்து 98 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேம் வந்து நம்ம ஆக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு ஒரு 3 நாட்கள் முன்னாடி தான் இந்த கேம் நடந்திருக்கு. ஸோ ஆக்ஷன் வந்து செப்டம்பர் 9 அன்னைக்கு நடந்துச்சு இல்லையா. அண்ட் இப்போ நான் சொல்ற மேட்ச் வந்து செப்டம்பர் 6 அன்னைக்கு நடந்துச்சு. யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் லைக் அல்சாரி ஜோசப், ஜேடன் சீட்ஸ், ஷமார் ஜோசப், ஷாய் ஹோப்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க. அண்ட் ராஸ்டன் சேஸ் தான் வந்து சைடை லீட் பண்ண போறாரு. ஃபார்மர் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் லெஜெண்ட் சிவ்னரேன் சந்திரபாலோட பையன் டகனரேன் சந்திரபால் வந்து ஸ்குவாட்ல செலக்ட் ஆகியிருக்காரு. இந்தியாவோட டெஸ்ட் ஸ்குவாட்ல மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. நம்ம லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ப்ளே பண்ணியிருப்போம் இல்லையா, அதே செட் ஆஃப் பிளேஸ் தான் இங்கேயுமே ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. மேபி 1 or 2 சேஞ்சஸ் நடக்கலாம் பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி. ருத்ராஜ்க்கு அட்லீஸ்ட் இங்கேயாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் சில ஃபேன்ஸோட ஹோப்பா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவரை 4 day மேட்ச் அண்ட் ஈவன் 1 டேக்கான ஸ்குவாடை வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ 1 day சீரிஸ் வந்து ஒரு 3 மேட்சஸ் நடக்க போகுது கைஸ். அந்த மேட்சுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஷ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார்லாம் இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டா ருத்ராஜ் அங்கேயுமே மிஸ் அவுட் ஆகியிருக்கார். அண்ட் ஒரு வழியா டீம் இந்தியா அவங்களோட ஜெர்சி ஸ்பான்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ்லேயே வந்து அந்த ஜெர்சியில தான் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ அப்போலோ டயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இப்போ நியூ டீம் இந்தியா ஜெர்சி ஸ்பான்சர். 2.5 yearsக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2028 தான் வந்து கன்க்ளூட் ஆகும். போத் இந்தியன் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் நேஷனல் டீம்ஸோட ஜெர்சியில வந்து அப்போலோ டயர்ஸோட லோகோ வந்து ஃபீச்சர் ஆகும். வூப்பிங் 579 crores பார்த்தீங்கன்னா டீலை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஜேகே சிமெண்ட் அண்ட் கேன்வான்ற மாதிரி ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பிட்டர்ஸா இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பீட் பண்ணி இப்போ அப்போலோ டயர்ஸ் வந்து இந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரியும் போத் பைலாட்ரல்ஸ் அண்ட் ஐசிசி ஈவென்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வருஷம் நடக்க போற T20 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் ஆர் 2027 ODI வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து அப்போலோ டயர்ஸோட லோகோ இருக்கும். அண்ட் அப்படியே ஏஷியா கப்புக்கு வந்தோம்னா நம்ம இந்தியன் டீம் வந்து சூப்பர் 4க்கு தகுதி பெற்றிருக்காங்க. 2 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க UAE அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் உங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரியும். ஸோ 2 மேட்சஸ்மே கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் ஹாங்காங் கேம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். செம இன்ட்ரெஸ்டிங்காக மேட்ச் போச்சுங்க. நம்ம ஹாங்காங் வந்து விடாம ஃபைட் பண்ணாங்க. ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க. அதுவும் ஸ்ரீலங்கன் டீம்ல வந்து அந்த 3rd விக்கெட்க்கு அப்புறமா வந்து நம்ம எப்போ 10 நிமிஷம் அவுட் ஆனாரோ லைனா வந்து விக்கெட்ஸ் போச்சு. தென் எப்படியோ மேனேஜ் பண்ணி தர்ஷன் ஷனக்கா அண்ட் ஐ திங்க் நம்ம வனிந்தா சரங்காவா ஸோ 2 பேருமே வந்து மேனேஜ் பண்ணி அங்கங்க ஒரு நோ பால் வந்துச்சு பாத்தீங்களா, அங்கே தான் மேட்ச் வந்து சேஞ்ச் ஆச்சு. மற்றபடி சம கேம் அது இருந்துச்சு. டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அந்த டாப் 4 டீம்ஸ் தான் வந்து ப்ராப்ளி சூப்பர் 4க்கு ரீச் ஆக போறாங்க. இப்போ நம்ம ஜேஎஸ்கே ஸ்குவாடோட ஸ்வாட் அனாலிசிஸ் வரலாமே. நம்ம ஜேஎஸ்கேட ஸ்குவாட்ல நிறைய டாப் ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த வருஷம் நம்மளோட யங் கோர் வந்து சாமியா பில்ட் பண்ணி வச்சிருக்காரு நம்மளோட ஃபிளமிங். பிளேயர்ஸ் லைக் டியான் ஃபாரஸ்டர், ஸ்டீவ் ஸ்டோக், நெயில் டிம்மர்ஸ்லாம் சீம் டு பி நியூ பட் தே ஹேவ் த பொட்டன்ஷியல். அண்ட் நம்ம லோவர் காஸ்ட் ஆஃப் 200K அதாவது பேஸ் பிரைஸ்க்கு இவங்க எல்லாருமே சைன் பண்ணதுமே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஹை பிரைஸ் தான் போகாம சில வேல்யூ பைஸ் நம்ம ஜேஎஸ்கே இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. ஃபாஃப் டியூப்ளசிஸோட லீடர்ஷிப்புமே ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா லோக்கல் கண்டிஷன்ஸ்ன்றதுனால அவரை விட பெட்டராக யாருக்குமே தெரியாது. ரீசெண்டாக கன்க்ளூட் ஆன எம்எல்சி சீசனோட செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரராக ஃபாஃப் டியூப்ளசிஸ் இருந்தாரு. ஸோ ஃபாஃபோட பேட்லேருந்து ரன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் ஜேஎஸ்கேக்கு கிடையாது. அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓப்பனர் ஃபைன் பண்ணுறது தான் ஜேஎஸ்கேக்கு ஒரு பிரச்சனை. அதை பற்றி நம்ம லேட்டராக வந்து பேசுவோம். ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த பேட்டிங் ஆர்டருமே வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஸ்டீவ் ஸ்டோக் மாதிரி பிளேயரை வந்து நீங்கள் டாப் 6ல எங்கே வேணாலும் ப்ளே பண்ண வைக்கலாம். சில குட் ஸ்பின் ஆப்ஷன்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இம்ரான் தாயிர் அண்ட் பிரணால் அண்ட் சுப்ரான் மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக செம வேல்யூ அடிஷன் ஃபார் அஸ். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பாலரை வெளில எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் சுப்ராயனியோ இல்லை இம்ரான் தாயிரையோ அழகாக ப்ளே பண்ண வச்சுக்கலாம். டானவன் ஃபெரேராவோட கான்ட்ரிபியூஷன்ஸ்மே வில் பி வெரி வைட்டல் ஃபார் அஸ். ஸோ நீங்கள் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக வந்து டானவன் ஃபெரேராவை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெயில் டிம்மர்ஸ் வந்து விக்கெட் கீப்பராக வச்சுட்டு டானவன் ஃபெரேராவை ஒரு ஆல்ரவுண்டராக ப்ளே பண்ண வைக்கலாம். அதுவுமே குட் மூவாக இருக்கும். வீக்னஸஸ்க்கு வந்துன்னா அஃப்கோர்ஸ் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸான மிடில் ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. பிகாஸ் டாப் ஆர்டரில் இப்போ ஃபாஃப் டியூப்ளசிஸ் அண்ட் மேபி நீங்கள் ஜேம்சன்ஸ் ஆர் பிராண்டன் கிங்கை வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேருமே ஃபெயில் ஆனாங்கன்னா உங்களுக்கு மிடில் ஆர்டரை பார்க்குறப்போ எஸ் ஸ்லைட்டாக வீக்காக தான் இருக்குது. பிகாஸ் நெயில் டிம்மர்ஸாக இருக்கட்டும் ஆர் மேபி நீங்கள் வந்து ஸ்டீவ் ஸ்டோக்காக இருக்கட்டும் இவங்களை பிலீவ் பண்ண முடியுமா? பிகாஸ் அவங்கள நம்ம முன்னாடி பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி பிக் ஸ்டேஜில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ இன்கேஸ் இஃப் தே ஃபெயில் அவங்களுக்கு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ப்ரூவன் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் இல்லாததுமே ஒரு குறையாக தான் நான் பார்க்குறேன். ஃபாஃப் அண்ட் வின்ஸ் கேன் டெஃபினெட்லி ஆக்சிலேட் த இன்னிங்ஸ். அவங்களால கியர்ஸை ஷிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரம் த பால் 1 ஒரு பிளேயர் அட்டாக் பண்ணி ப்ளே பண்ண முடியுமானா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதது வந்து கொஞ்சம் கஞ்சானா தான் நான் பார்க்குறேன்.
ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் வந்து சரியா யூஸ் பண்ணலைன்னா கூட அதுவுமே ஒரு பெரிய வீக்னஸா மாறதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. கிங்கா இல்ல வின்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். கிளீசன், ஒரல், டாப்லின்னு சொல்லிட்டு 3 கன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்து வச்சுமே வந்து எப்படி பிளேயிங் கிரவுண்ட் காம்பினேஷன் வந்து செட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் லைக் அகீல் ஹுசைன் அண்ட் ஜேம்ஸ்லாம் இதுதான் முதல் SA20 சீசனா இருக்கிறதுனால they should adapt to the conditions very fast. ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்தோம்னா பிளேயர்ஸ் லைக் வியான் மில்லர் and ஆண்ட்ரே பகர் can change the momentum of the game in a span of few years. These type of players can be our match winners. So நம்ம ஆண்ட்ரே பகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பவர் பிளேவா இருக்கட்டும் ஆர் ஈவன் டெத் ஓவர்ஸ்லயா இருக்கட்டும் அவர் கண்டிப்பா உங்களுக்கு விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. JSK அவங்களோட ஃபீல்டிங்லயுமே ஒர்க் ஆன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் எல்லா பந்துமே ஃபாஃப் கிட்டே போகும்னு சொல்ல முடியாது இல்லையா. சில பந்து இம்ரான் தாயிர் மாதிரி பிளேயர் கிட்ட கூட போகலாம். ஸோ அப்போ அவர் கரெக்டாக கேட்ச் பிடிக்கணும். பிகாஸ் ஒன் பவுண்டரி கேன் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த மேட்ச். த்ரெட்ஸா நான் என்ன சொல்லுவேன்னா அப்போசிஷனோட மார்க்கி பிளேஸை கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ டீம்ஸ் லைக் பிரெட்டோரே கேப்லெட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ், பிரேவிஸ் மாதிரி பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் DSG பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம், MA கேப்டன்ல வந்து ப்ரீ சைனிங் அப்பவே வந்து நிக்கலஸ் பூரினா அதுக்கப்புறம் ரஷீத் கான்லாம் ரீடைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டீம் லுக் ஸ்ட்ராங்கர் than JSK on paper. So definitely JSK have to face strong bowling lineups and dangerous batting lineups in this season. Form might be a big concern or threat for JSK. ஏன்னா 1 or 2 players not in formனா JSKக்கு அது வந்து பிரச்சனையா முடியலாம். 1 or 2 key players getting injured அதுவுமே ஒரு த்ரெட்டா தான் நான் வந்து பார்க்கறேன். பிகாஸ் இந்த IPL 25 சீசன்லயே பாத்துறோம் ருத்ராஜ் பிஃபோர் ருத்ராஜ் ஆஃப்டர்னு சொல்லிட்டு உங்களால கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஏன்னா ருத்து இருந்த வரைக்குமாவது நம்மளோட அந்த பேட்டிங் லைனப்ல ஒரு சரக்கு இருந்துச்சு. ஆனா எப்போ ருத்து லீவ் ஆனாரோ நம்மளோட பேட்டிங் லைனப்ல ஒரு உயிரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. எஸ் எக்ஸப்ட் ஆயுஷ் மாதிரி அந்த ஷூஸை ஃபில் பண்ணியிருந்தாலுமே அவரால் அந்த பவர் பிளேவை தாண்டி ப்ளே பண்ண முடிஞ்சுதானா அந்த RCB கேம்ல மட்டும்தான் ப்ளே பண்ண முடிஞ்சதே தவிர மற்ற எல்லா கேம்ஸ்லுமே அவர் வந்து ஏர்லியாவே வந்து அவரோட விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் த்ரெட்டா நான் என்ன பார்க்குறேன்னா இது நம்ம JSKக்கு மட்டும் இல்லை எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்குமே இருக்கிற அந்த த்ரெட் என்னன்னா அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி தான். பிகாஸ் ஆல்ரெடி இட்ஸ் கன்ஃபார்ம் வின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 to 4 SA20 கேம்ஸ்க்கு இருக்க போகிறது கிடையாதுன்னு. இன்கேஸ் அவர் IL T20 அப்போயே வந்து இன்ஜுரி ஆகிட்டாருன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை குவிக்காக நம்ம வந்து ஃபைன் பண்ணி ஆனோம். அதுவுமே வந்து ஒரு பெரிய த்ரெட்டா JSKக்கு இருக்கலாம். JSKவால அந்த பிளே ஆஃப் ப்ரெஷருமே ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் ஃபியூ சீசனாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த சீசன்லையாவது they have to work hard and push further. அதாவது எப்படியாவது நம்ம ஃபைனல்ஸ் ரீச் பண்ணி ஆகணும். ஃபைனல்ஸ் மட்டும் கிடையாது இந்த டைம் அஃப்கோர்ஸ் நம்ம ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு JSK அவங்கள Under 23 பிளேயர்ஸை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு மேட்ச் எக்ஸ்போஷர் கொடுத்தாலே ஐம் வெரி ஹாப்பி தான். ஜஸ்ட் பிகாஸ் ரூல்ஸில் வந்து 2 Under 23 பிளேயர்ஸ் எடுக்க சொன்னாங்கப்பா நாங்கள் இவங்க 2 பேருமே எடுத்து வச்சோப்பா அப்படின்னு இல்லாமல் இவங்க 2 பேருக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சான்ஸ் கொடுத்து அதாவது நீல் டிமஸ் அண்ட் ஸ்டீவ் ஸ்டோக் 2 பேருக்குமே வந்து சான்சஸ் கொடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலாக JSK அவங்களோட ஸ்குவாடை இன்னுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அவங்களோட பிளேயிங் லெவனை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணாலே வந்து that will be more than enough. So இந்த வீடியோட ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம JSK பத்தி இன்னுமே நிறைய விஷயங்களை போஸ்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் வரலனாலுமே கண்டிப்பா நம்ம JSK பத்தி பேசுவோம். பிகாஸ் இது நம்மளோட ஃப்ரான்ச்சைசி இல்லையா. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்னோட பாயிண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையுமே கண்டிப்பா சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.